போன சீசனும் நான் வந்திருந்தேன், ஆனால் ஃபைனல்ஸ் வரைக்கும் என்னால் வர முடியல. இந்த சீசனில் வந்து என்னோடய கனவு நிறைவேறியிருக்கு. அதனால் அந்த கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜில் வின்னராக வரத்துக்கு என்னோடய பெஸ்ட் கொடுப்பேன். எனக்கு அந்த பிரம்மாண்டமான மேடையில் நல்லா பாடி நல்லா கமெண்ட்ஸ் வாங்கி உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட அந்த டைட்டில் வின் பண்ணுவேன்னு நம்புகிறேன். பெரிய மேடையில் பாடுறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் அண்ட் வேர்ட்ஸ்லேருந்து நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் நிறைய முயற்சி செய்து நான் மக்களோட ஆதரவோடு நான் இப்போ கிராண்ட் ஃபினாலிக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த கிராண்ட் ஃபினாலிலேயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மக்களோட ஆதரவோடு நான் அந்த டைட்டில் வின் பண்ணுவேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஃபைனலில் என்னோடய பெஸ்ட் தருவேன். என்னை அந்த ஃபைனலில் என்னையும் ஒரு டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னோட பெரிய ட்ரீம்னு சொன்னால் அந்த கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜில் பாடணும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். The final 6 contestants of Super Singer Junior 4. எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கிளை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர், co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். ஸோ இங்கே நின்றுட்டு இருக்கிற 6 பேருமே சும்மா சொல்லக்கூடாது, நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ப்ராக்டிஸ் ஜட்ஜஸ் சொன்ன எல்லா விஷயங்களுமே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த மேடையில் ஃபைனல் 6 அப்படின்ற பேர் வாங்கி ரொம்ப பெருமையாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல் இந்த 6 ஃபைனல் 6 contestants ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4க்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த வாரம் முழுக்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸ்க்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் கேப் மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பிரம்மாண்டமான மேடையில் நீங்கள் எல்லாருமே அவ்வளோ பேருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். So let's give it up for the pre-final. நம்மளோட லவ்லி ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோ சார், the very knowledgeable TL மகாராஜன் சார், என்றென்றும் புன்னகையுடன் கானக்குயில் சித்ராமா, and the ever bubbly சுபாஜி, India's leading voice expert அனந்த் வைத்தியநாதன் அவர்கள். ஸோ இந்த ப்ரீ ஃபைனல்ஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்பெஷலான கெஸ்ட்டோட இசையை தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து கொண்டாட போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு மட்டும் இல்லை, நிறைய மொழிகளில் நிறைய அழகான பாடல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கலை மாமினி இசைக்குயில் வாணி ஜெயராம் அம்மா அவர்கள். இன்னைக்கு வந்து இந்த மேடையில் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை ஏதாவது டிப் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா பசங்களுக்கு? அட்வைஸ் கொடுக்குற அளவு நான் பெரிய சிங்கர் இல்லை. ஐ ஆல்வேஸ் சே அப்ரோச் லைஃப் வித் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி. குழந்தைகள் நல்ல அடக்கத்தோட ஓஹோன்னு பாடணும், நல்லா பாடுவாங்க. ஐ ஹவ் அப்சல்யூட்லி நோ டவுட்ஸ். இதை என்ஜாய் பண்ணணும் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ ஆசையோடு வந்திருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி சொல்லுங்க. வந்து 19 மொழிகளில் வந்து பாட்டு பாடியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு எந்தெந்த மொழிகள் ரொம்ப பரிச்சயம்? என்னுடைய தாய்மொழி தமிழ். ஹிந்தி வந்து ஸ்கூல்லேருந்தே படித்ததால நல்லா வரும். அப்புறம் தெலுங்கு நல்லா பேச வரும். மலையாளம் குறைச்சி அறியும்.
ಕನ್ನಡಂ ಸ್ವಲ್ಪ ಬರ್ತಿದೆ. நிறைய மொழிகள் ஹரியான்வி, போஜ்புரி, துளு, கொங்கினி, டோக்ரி, காஷ்மீரி. இந்தியாவில் பிறந்து வளர்ந்து அதிக மொழிகளிலே பாடிய ஒரே பின்னணி பாடகி வாணிஜராம் அம்மா அவர்கள் தான். குழந்தைங்களா நல்லா பாடுங்க. நான் இங்கே உங்கள் பாட்டை ரசிக்க தான் வந்திருக்கேன். பயமே வேண்டாம், நல்ல தைரியமாக அழகாக பாடுங்க. So once again, let's give it up for the Kalaimamani Isaikkoyil. Thank you. Vani Jairam. இன்னைக்கு நம்மளோட வாணியம்மா பாடின பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகா நம்ம பசங்க எல்லாருமே வாணியம்மா முன்னாடியே பாட போறாங்க. So first contestant கூப்பிடலாம். Let's give it up for SSJ 04 Bharat. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி யார் இல்லை, நீ இன்றி நான் இல்லை, நீரின்றி யார் இல்லை, நீ இன்றி நான் இல்லை, வேறின்றி மலரே ஏதம்மா, வேறின்றி மலரே ஏதம்மா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. ஐயா உன் நினைவேதான் நான் பாடும் ராகங்கள், அப்போதும் இப்போதும் தப்பாத தாளங்கள். கண்ணீரிலே நான் தீட்டினேன் கண்ணத்தில் கோலங்கள், கண்ணத்தில் கோலங்கள். செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம், செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம். சம்சார தேரில் நான் ஏறி வந்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோள் தந்த அன்னைக்கு அன்னை நீ. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோள் தந்த அன்னைக்கு அன்னை நீ. அதிகாலையில் நான் கேட்பது நீ பாடும் பூபாலம், என் கண்கள் ரெண்டும் பல்லாட்டு பாடி, என் கண்கள் ரெண்டும்
பரத் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு டுயட் சாங் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எம்எஸ்வி சார் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருப்பார். கண்ணதாசன் சார் ரொம்ப அழகாக எழுதின பாடல். ரொம்ப அழகாக பாடினீங்க. சங்கதியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்ருதி வந்து ஒரிஜினலுக்கு ரொம்ப குறைச்சிருக்கீங்க இல்லை? ஏன்னா நான் பாடினது செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம் சம்சாரத்தீரில் நான் ஏறி வந்தேன் திருக்கோவிலே ஓடிவா. அங்கே இருந்தது இல்லை? அழகாக பாடினீங்க நீங்கள். யூ ஆல்வேஸ் சிங் வெரி வெல். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ மேம். பரத், எஸ் சார். ரொம்ப நல்லா பாடினம்மா. சூப்பரோ சூப்பர். தேங்க்யூ சார். SSJ04 பரத், ஸ்டார்டிங்கில் நான் உன்னை பார்த்தேன் சரியா? அப்பவும் இதே மாதிரி தான் இருந்தேன். இப்போ ப்ரீ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இப்போவும் இப்படி தான் இருக்கேன். இன்னும் ஒரு பட்டன் மட்டும்தான் உன்னால் போட முடியும். ஸோ இதுக்கான முயற்சிகள் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? டயட் பண்ணணும். வெஜிடேரியன் ட்ரை பண்ணுறேன். சிக்கனே விட்டுட்டிங்களா? இல்லை, சிக்கன் அப்படி விட. ப்ரீ ஃபைனல்ஸில் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க பரத். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், இதுக்கப்புறம் ஓட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ பரத் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட். அவங்க வந்து ஃபைனல்ஸில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 400 டைட்டில் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் பரத்துக்கு ஓட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ04 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாக நீங்கள் பரத்துக்கு ஓட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்க்கு லாகின் பண்ணி SSJ04 பரத்துக்கு ஓட் பண்ணுங்க. ராகங்களின் ஆகாஷவாணி, அதாவது நம்ம வாணி அம்மாவோட பாடல்கள் நம்ம பசங்க நம்மளோட டாப் 6 கண்டஸ்டன்ஸ் ஃபைனலிஸ்ட் ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ08 அனுஷ்யா. என்னே
அனுஷ்யா எஸ் மேம். ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த பாட்டு தான் நான் எம்எஸ்வி சார் த கிரேட், அவ்வளோ பெரிய ஜீனியஸ் கிட்ட நான் பாடின முதல் பாட்டு. ரொம்ப இதில் பொடி பொடி சங்கதிலாம் நிறைய இருக்குமா, கொஞ்சம் நீங்கள் மறந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு சரணம் முடிஞ்சு என் தேவனே உன் தேவி நான் இவ்வேளையில் உன் தேவை என்னவோ, அந்த சங்கதி நீங்கள் பாடலை. ரெண்டாவது சரணம் முடிஞ்சு பல்லவி முடிஞ்சு வச்சு பொன்னான மலரல்லவோ அப்படின்னு முடிக்கணும். அப்புறம் என் கண்ணன் துஞ்சத்தான், அங்கேயே நீங்கள் என் மன்னன் துஞ்சத்தான் பாடணும் முதல் சரணத்தில். கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள், உங்கள் ஏஜுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க நீங்கள். அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூட் இன் திஸ் ட்ரெஸ். ஆல் த பெஸ்ட். நிஷா குட்டி, இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு. நல்ல சாங்காக தேர்ந்தெடுத்து பாடியிருக்கீங்க. அம்மா சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டாச்சுல்ல. மூச்சு மட்டும் கொஞ்சம் அங்கே இங்கே ஃபினிஷிங் இடத்துல மட்டும் மூச்சு பத்தாமல் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்ருதி சேராமல் இருந்தது. பட் எனக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. சரி அனுஷா, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ திடீர்னு எல்லாமே டக்கு டக்குன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. எப்படி இருக்குது மனசில் நினச்சி பார்க்கும்போது? செகண்ட் ஃபைனலிஸ்ட் நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைனலுக்கு வந்துட்டோன்னே இன்னும் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. சரி. ஸோ அனுஷா, அந்த பிரம்மாண்டமான மேடையில் அந்த டைட்டிலை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ08 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அனுஷியாவுக்கு ஆன்லைனில் கூட ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ08 அனுஷியாவுக்கு ஓட் பண்ணலாம். ஸோ அனுஷியா, ஸோ ஃபைனல்ஸில் அனுஷியாவுக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாரும் பாட்டு சொல்ல கேட்டதா சொல்லுங்க. தேங்க்யூ. நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, தன்னை தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன், நானே நானா
ஸ்ரீஷா அம்மா ரொம்ப அருமையாக பாடினீங்க. ரொம்ப அழகான பாட்டு, நல்லா அனுபவிச்சு பாடினீங்க. அது அந்த சரணத்தில் மட்டும் பிறையில் வளர்வதும் பிறகு பிறகு தேவதும் தேய்வதும், அது கொஞ்சம் கிளியராக சொன்னேன். வாய்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக போகிறது, ஸ்ட்ரெயின் இல்லாமல் பாடுறீங்க. நீங்கள் நல்ல கிளாரிட்டியோட பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீஷா சார், அம்மா முன்னாடி அம்மா பாட்டு நீங்கள் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இசைஞானி அவர்களுடைய பாட்டு, ராஜா சாருடைய ரெகுலர் ஃபார்மேட் இல்லாத ஒரு சாங்கு. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. என்னோட எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் இந்த பாட்டு பாடுவேன். அம்மா வந்து எனக்கு பர்சனலாக அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கு சிங்கிங்லேருந்து டைமிங்லேருந்து ஃபுட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ஸ்ருதி குறைச்சி அவங்க பாடி நான் பார்த்ததில்லை. ஒரிஜினல் பிச்சில் தான் பாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் பர்சனாலிட்டி முன்னாடி நீங்கள் பாடுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மனு. தேங்க்யூ ஸோ மச். SSJ07 ஸ்ரீஷா, உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களாமே நீங்கள் ஃபைனல்ஸ் வந்ததுனால? அப்படியா? தெரியலக்கா. ஃபைனல்ஸ் வந்துட்டீங்க. கட் அவுட்டில் இவ பிக்சர், இவ ஃபோட்டோவோட உங்கள் ஃபோட்டோ தான் பெருசாக தெரியுது. அதில் எல்லா இடத்துல உங்கள் ஃபோட்டோ தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. இவங்க தான் பாடுறாங்க, தெரியும் இல்லையா? அது உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, பார்த்துக்கோமா. ஓகே, எங்கேயுமே இல்லை, உங்கள் வீட்லேயே தான் இருக்கார். ஓகே, பார்த்து முடிவு பண்ணிக்கோ. ஸ்ரீஷாக்கு வந்துட்டு நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்ரீஷா வந்துட்டு ஃபைனல்ஸில் அந்த டைட்டில் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து 2 விதமாக ஓட் பண்ணலாம். SMS மூலமாக நீங்கள் ஸ்ரீஷாக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ07 டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட ஸ்ரீஷாக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ07 ஸ்ரீஷாக்கு ஓட் போடலாம். ஸ்ரீஷா, ஆல் த வெரி பெஸ்ட். நிறைய ஓட்ஸ் உங்களுக்கு வரணும். தேங்க்யூ ஸோ மச். Once again, let's hear it for SSJ07 ஸ்ரீஷா. We Care Trichology and Hair Clinic வழங்கும் 1 கிலோ தங்கம் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு அன்பு பரிசா காத்து. என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம். என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது. மல்லிகை மாலைகளே
ஜெசிகா, இது ஒரு அழகான பாடல், ரொம்ப பாப்புலரான பாடல். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்ற படத்துலேருந்து ராஜா சார் மியூசிக் அண்ட் கங்கை அமரன் சார் எழுதின பாட்டு இது. ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள், ரொம்ப அழகாக பாடினீங்க. அந்த ஹம்மிங்லாம் கூட ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள், அனுபவிச்சு பாடினீங்க. ஒன்லி திங் இஸ் அது ஒரு ஸ்ட்ரெயின் தெரியாமல் பாடுங்க. கஷ்டமான பாட்டு தான், ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் வந்து நம்ம வாய்ஸ்லேயும் தெரியக்கூடாது, முகத்துலேயும் காமிச்சிக்க கூடாது. அப்படி ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக பாடுறீங்க நீங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். ஜெசிகா, உங்களோட வாய்ஸ் வந்து உங்களோட பெரிய பெரிய ஸ்ட்ரெங்க். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, வெரி ப்ரவுட். ஜெசிகா, SSJ 10 வைல்ட் கார்டில் வந்து அதிகமான ஓட்ஸ் வாங்கின ஒரு கண்டெஸ்டன்ட் நீங்கள். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு சூப்பரான பாட்டு பாடியிருக்கீங்க. ஜெசிகாவுக்கு நீங்கள் எல்லாரும் ஓட் பண்ணணும். ஜெசிகா வந்து ஃபைனல்ஸில் அந்த ஜூனியர் 4 டைட்டில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ 10 அதாவது SSJ 10 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஜெசிகாவுக்கு ஆன்லைனில் கூட ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் ஜெசிகா SSJ 10 SSJ 10 ஜெசிகாவுக்கு ஓட் பண்ணலாம். தேங்க்யூ ஜெசிகா, ரொம்ப ரொம்ப நன்றி. லெட்ஸ் see ஃபைனல்ஸில் எல்லாருமே எவ்வளோ ஓட்ஸ் வாங்குறீங்க. தேங்க்யூ. ஒன்ஸ் again let's hear it for SSJ 10 ஜெசிகா. அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ 01 ஹரிப்ரியா. உருகுதே இதயமே அருகிலே வா.
ஹரிப்ரியா. எஸ் மேம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் எடுத்து பாடியிருக்கீங்க. வழக்கமாக நான் பாடின பாடல்களில் இந்த பாட்டு அதிகம் எடுக்க மாட்டாங்க. ரேராக நீங்கள் எடுத்து பாடியிருக்கீங்க. 100வது நாள் படத்துலேருந்து. இளையராஜா சார் மியூசிக் தான். அது ஒரு கோஸ்ட் வாய்ஸ்க்கு பாடுற மாதிரி சாங் அது. ஒன்லி திங் இஸ் நம்ம ஹஸ்கியாக பாடச்சே கூட அந்த மூச்சு எடுக்கிறது தெரியக்கூடாது. உருகுதி இது அது கேட்கக்கூடாது. அது கேட்காம பார்த்துக்கோங்க. அந்த ட்ரைனிங் எல்லாருமே எடுத்தால் நல்லது. ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. கிரேட். ஹரிப்ரியா நம்மளோட சூப்பர் சிங்கரோட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் நீங்கள் தான். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பாடியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹரிப்ரியாவுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ01 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் ஹரிப்ரியாவுக்கு ஓட் பண்ணலாம். ஓட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்க்கு போய் SSJ01 ஹரிப்ரியாவுக்கு ஓட் போடுங்க. Okay, once again, let's hear it for SSJ01 Haripriya. சுகமான ராகங்களே இசை சபையேறி வாருங்களே சுகமான ராகங்களே இசை சபையேறி வாருங்களே சுரமேழின் திருந்தேரில் கலை தெய்வம் வரும் நேரம் இசை வேள்வி நான் செய்கிறேன். என்னை யாரென்று நான் சொல்கிறேன். என்னை யாரென்று நான் சொல்கிறேன். தாம் த தாம் த தாம் சரி சனி பனி சரி த தீம் தீம் த கிட்ட நி சரி சனி ப ம ப தக ததிங்கு நி சரி சாச தக ததிங்கு ம ப ப ததிங்கு ததிங்கு தகிட்ட தகிட்ட நி ப மரி தாம் த கனி ப ம ப தகிட்ட ததிமி ப மரி கரி நி சச அசையாத பொருள் கூட என் பாட்டில் அசைந்தாட அருளாசி தாருங்களே. நல்லருளாசி தாருங்களே.
ஸ்வீட். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ராகமாலிகை எடுத்து நீங்கள் பாடியிருக்கீங்க. எம்எஸ்வி சார் அற்புதமாக இசையமைச்ச பாடல் இது. ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். ரொம்ப சஸ்டெயின் பண்ண வேண்டிய இடத்துல கொஞ்சம் பண்ணணும். அது கஷ்டம்தான், இருந்தாலும் சஸ்டெயின் பண்ண. சபையேறி வாருங்களே, அது நிற்கணும். அது அப்படி நம்ம கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணணும். அது என்ன அந்த இடம்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். காட் பிளஸ். ஸ்பூர்த்தி, அம்மா சொன்ன மாதிரி இதெல்லாம் இந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்க பாடக்கூடிய ஒரு பாட்டு இல்லை. ரொம்ப டஃப்பான ஒரு சாங் தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்பூர்த்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா பாடுங்க. காட் பிளஸ். சுடிப்பாய், ஒரு அழகான பாட்டு, அதில் ஒரு அழகான பொண்ணு, பச்சை கலரில் நீங்கள் வந்து பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, கஷ்டமான ஒரு பாட்டு சூஸ் பண்ணுறீங்களே, அப்போ ஃபைனல்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன உச்சகட்டமாக சூஸ் பண்ணுவீங்க போலே? இல்லை ஈஸியான பாட்டு சூஸ் பண்ணால் தூக்கம் வராதா உங்களுக்குலாம்? இல்லை. அப்போ என்ன ஈஸியான பாட்டு? அம்மா கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் நான் அம்மாவை திட்டுவேன். அம்மாவை திட்டுவியா? அப்போ நீங்களே பார்க்க வேண்டியது தானே, ஏன் அம்மாவுக்கு அந்த வேலையை கொடுக்குறீங்க? நான் பாட்டு கற்றுக்கிட்டு. அதாவது கஷ்டமான பாட்டு அம்மா சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா திட்டுவாங்களாம் மேடம் அம்மாவை. என்னது இது ஈஸியாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு திட்டுவாங்க. ஈஸியாக ஒரு பாட்டு சொல்லுங்களேன் ஸ்பூர்த்தி ப்ளீஸ். எந்த பாட்டு ஈஸி? சொல்ல முடியாது. இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் ஈஸியாக கொடுத்தா திட்டுவேன்னு. எதுவுமே ஈஸி கிடையாது இல்லையா? அதானே ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ மம்மியே இனிமேல் ஸ்பூர்த்தி திட்ட மாட்டாங்க. எந்த பாட்டு கொடுத்தாலும் பாடிடணும். ஜானி ஜானி எஸ் பாப்பா ஃபைனல்ஸில் பாடினா அதான் பண்ணணும். ஓகேவா? சூப்பர். ஓகே. ஸோ ஸ்பூர்த்தி வந்து ஃபைனல்ஸில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டைட்டில் வினராக வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 2 விதமாக ஸ்பூர்த்திக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக ஸ்பூர்த்திக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SSJ03 டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் ஸ்பூர்த்திக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ03 ஸ்பூர்த்திக்கு ஓட் பண்ணுங்க. ஸ்பூர்த்தி, ஆல் த வெரி பெஸ்ட் கண்ணா. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய ஓட்ஸ் வாங்கணும். ஸோ சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர்ஸ் எல்லாருமே வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ கண்ணா. நாளைக்கு நம்ம இன்னொரு அற்புதமான ரவுண்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பிரியங்கா சைனிங் ஆஃப் ஆன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸலோ அண்ட் NAC ஜுவல்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். டாடா, குட் நைட்.